வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெஸ்ட் அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களோட இடத்தோட டாக்குமெண்ட் நகலை வந்து ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அதோட ஒரிஜினல் பத்திரம் இருக்குது, அதோட டாக்குமெண்ட் நகல் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கலாங்கிறது பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போகும். இதில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஐடி இருந்துச்சுன்னா ரைட் சைடில் வந்து உள்நுழைவுன்னு இருக்கும். அதில் வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி கீழே வர்ற கேப்சாவை ரெஃப்ரெஷ் பண்ணி இருக்கிற கேப்சாவை டைப் பண்ணி கீழே உள்நுழைவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் மூவ் ஆகும். அடுத்த ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பரு, இது சம்மந்தமாக உள்ள மெயில் ஐடி, இந்த டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணுறதா அவங்ககிட்ட கால் பண்ணி நம்ம டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதிலே வந்து மேலே முகப்பு, பதிவுத்துறை, பதிவு செய்தல், மின்னணு சேவைகள், சுற்றறிக்கைகள், வரைவு பட்டியல் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கும். உதவிங்கிற ஆப்ஷனில் இதுக்குண்டான கைடன்ஸ் இருக்கும். அப்புறம் மேலுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம போக வேண்டிய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மின்னணு சேவைகள்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அடையாள வில்லங்க சான்று, சான்றளிக்கப்பட்ட நகல், ஆவணத்தின் நிலை, மின்னணு முறை தொகை செலுத்துதல்னு சொல்லி இருக்கும். இதை உங்களுக்கு இங்கிலீஷில் வியூ பண்ணுறதா இருந்தால் இங்கிலீஷ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிட்டு சர்வீசஸில் உள்ள ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த டாக்குமெண்ட் நகலுக்கு வந்து நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். இல்லை இதில் உங்களுக்கு தமிழ் தான் கன்வீனியாக இருக்குன்னா நீங்கள் தமிழை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு தமிழில் மின்னணு சேவையில் வந்து சான்றளிக்கப்பட்ட நகல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து கோரிக்கை பட்டியல், பிறப்பு, இறப்பு, தேடல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட் நகல் அப்ளை பண்ணுறதா இருந்தால் தேடல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல் விண்ணப்பிக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் அடுத்த பேஜில் வந்து ஆவண வகைப்பாடுன்னு சொல்லி இருக்கும். அந்த ஆவண வகைப்பாடில் வந்து சொத்து சம்மந்தப்பட்ட ஆவணம்னு சொல்லி டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களோட லேண்டு இது வீடு சம்மந்தமாக இருந்தால் சொத்து சம்மந்தப்பட்ட ஆவணத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஆவண எண் கொடுத்துருப்பாங்க. உங்களோட பழைய பத்திர ஜெராக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பேஜிலே அந்த ரவுண்ட் சீல் வச்சு அதில் வந்து ஆவண எண் சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த நம்பரை மட்டும் 4 நம்பர் இருக்கும், அதை டைப் பண்ணிக்கோங்க. அப்போ சார்பதிவாளர் அலுவலகங்கிறது சொத்து விவரத்தை போட்டிருப்பாங்க. உங்களுக்கு உங்களோட இடத்துக்கு வந்து வீட்டுக்கு வந்து எந்த சார்பதிவாளமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தாலும் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எந்த இயரில் வந்து அது ரிஜிஸ்டர் ஆகிருக்குதுங்கிற ஆண்டு கேட்டிருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. புத்தக எண்ணுங்கிறது அது டிஃபால்ட்டாக இருக்கும். கீழே வந்து ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. கீழே எந்த கேப்சா இருக்கோ அந்த கேப்சா அதில் இருக்க மாதிரி டைப் பண்ணிவிட்டு தேடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு அது வந்து கீழே வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் டைப் செலக்ட் பண்ணிக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து கீழே வந்து இணையவழி விண்ணப்பிக்கன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் மூவ் ஆகும். இப்போ யார் பேரில் இது இருக்குதோ அவங்களோட பேரையே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. தமிழில் தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கூகுள் ட்ரான்ஸ்லேட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைலில் பண்ணுறதா இருந்தாலும் தமிழ் டைப் ரைட்டிங் கீபோர்டை யூஸ் பண்ணி டைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஃபோன் நம்பர், அவங்களோட ஃபோன் நம்பர் டைப் பண்ணி சேமிக்க அடுத்த பக்கம் கொடுத்தீங்கன்னா ஓகேன்னு கேட்கும். அடுத்த பேஜ் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் மூவ் ஆகும். நீங்கள் எவ்வளோ வந்து இதுக்கு அமௌண்ட்டு கட்டணும், இந்த டாக்குமெண்ட் நகல் வாங்குறதுக்கு மொத்த அமௌண்ட் எவ்வளோ கட்டணும்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து 321 ரூபா வந்து மொத்தமாக ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவான்னு செக் பண்ணிவிட்டு செலுத்துங்கிறத ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் வந்து மூவ் ஆகும். இதில் அப்ளிகண்ட்டோட பேர் இங்கிலீஷ், ஏன்னா நம்ம தமிழில் டைப் பண்ணிக்கிறோம். ஸோ அவங்களோட பேரை வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணணும். அப்புறம் நாடுங்கிற இடத்துல வந்து எந்த கண்ட்ரி, நம்ம இந்தியாவிலேருந்து விண்ணப்பிக்கிறோம், இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு மாநிலம் அதுவே வந்துருச்சு. மாவட்டத்தில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் உள்ள இடத்துக்கு பண்ணுறீங்கன்னு போட்டு உங்கள் கிராமத்தோட பேர் அதையும் தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. கீழே டோர் நம்பரு, அடுத்த பாக்ஸில் வந்து கீழே வந்து டோர் நம்பர் இருக்கும். அதில் அட்ரஸோட டோர் நம்பர், உங்களோட கரண்ட் அட்ரஸோட டோர் நம்பரு, அப்புறம் பின்கோடு, அப்ளிகண்ட்டோட ஆதாரில் என்ன டீட்டெயில் இருக்கோ அதை மேக்ஸிமம் ஃபில் பண்ணுறது பெட்ரு. அவ்வளோதான். கீழே ஃபோன் நம்பர் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். ஸோ அதை ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கீழே லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சமர்ப்பிக்கன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேமெண்ட் இப்போ பண்ணுறீங்களா அப்புறம் இப்போ செலுத்துறீங்களான்னு சொல்லி கேட்கும். இப்போயே செலுத்துகிற மாதிரி இருந்தால் தற்போது செலுத்துதுன்னு கொடுங்க. கீழே இணையவழி எல்லாமே அது டிஃபால்ட்டாக இருக்கும். சமர்ப்பிக்கன்னு கொடுத்துட்டு ஆம்னு சொல்லி கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் இதை வந்து டிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க கொடுங்க. அடுத்த பேஜ் உங்களுக்கு மூவ் ஆகும். அதில் மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா
பேமெண்ட் கேட்வே வந்து ஷோ ஆகும். அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் எனி பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா அந்த மாதிரி பேங்க் சம்மந்தமான உள்ளதை ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுங்க. அடுத்த பேஜில் வந்து நெட் பேங்கிங்கு, ஸ்டேட் பேங்க் டெபிட் கார்டு, யூபிஐ, அதர் பேங்க் நெட் பேங்கிங், அதர் பேங்க் டெபிட் கார்டு, நெஃப்ட்டு, கிரெடிட் கார்டுன்னு சொல்லி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் மெத்தடில் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டுக்கு மட்டும்தான் ₹12 சார்ஜ் பண்ணுவாங்க. மற்ற பேமெண்ட் கேட்வே எதுனாலும் நீங்கள் பண்ணினாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் அடிஷ்னல் சார்ஜஸ் போகாது. நான் யூபிஐ செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய யூபிஐ ஐடி டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டேன்னா மொபைலுக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகும் 6 டிஜிட்டில். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து அது அப்படியே லோட் ஆகி பேமெண்ட் அவங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரிசிப்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இதே பேஜில் வெயிட் பண்ணுங்கள். வேறு எந்த கேன்சலேஷன்ஸும் நீங்கள் கொடுத்துடாதீங்க. டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஓடிபி வரும். யூபிஐ ஐடி பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலுக்கு யூபிஐ ஐடி லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா அமௌண்ட் வந்து பெய்ட் ஆகிரும். ஸோ பெய்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த டீட்டெயிலாம் அதிலே ஷோ ஆகி அதுவே ஹோம் பேஜுக்கு மூவ் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து அடுத்த பேஜில் வந்து ஒப்புகை சீட்னு உருவாக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு திருத்த இயலாத ஆகணும்னு சொல்லி வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அந்த பிடிஎஃபை வச்சு உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிக்கணுங்கிறத கோரிக்கை பட்டியலுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு இது வரைக்கும் நீங்கள் எத்தனை ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, கையொப்பமிட்டு ஆகணும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் தான் உங்களுக்கு வந்து பதிவிறக்குங்கன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்துச்சுன்னா நீங்கள் சப்மிட் பண்ணி ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் செக் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் அப்லோட் ஆகி உங்களுக்கு உண்டான டாக்குமெண்ட் நகலை வந்து நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இன்னும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ட்ரஸ்டட் பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.